நிறைய வாட்டி சொல்லியிருந்தேன் அன்ஷிதா வந்து பயங்கரமான ஆளு அப்படின்ற மாதிரி. ஸோ இன்னைக்கு விஜய் சேதுபதியே முறைச்சாங்க பார்த்தீங்களா, அங்கே தெரிஞ்சிருக்கும் சேச்சி எப்படிப்பட்ட ரவுடி அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலாக நிறைய பேர் வீட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா அன்ஷிதா கிட்ட ஃபைட் பண்ணுறதுக்கு மட்டும் பயப்படுறாங்க. இது ரொம்ப நாளாக நடந்துகிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் முத்துக்குமரனே இது ஒரு இடத்துல பதிவும் பண்ணியிருக்காரு. அன்ஷிதா கிட்ட ஃபைட் பண்ணால் அது வந்து நம்மளை வந்து எப்படி சொல்ல ஒரு மாதிரி வேற லெவலுக்கு கொண்டு போய் சண்டையை மூட்டி விட்டு பெருசாக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த மாதிரி தான் அன்ஷிதாவோட கேரக்டர். அவங்க கிட்ட யாராவது ஆப்போசிட்ல எதிர்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செதைச்சு விட்டுருவாங்க. இதை தான் அன்ஷிதா ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்போஸ் ஆனோன்னு விஜய் சேதுபதி கேள்வி கேட்கும் போது விஜய் சேதுபதியே முறைச்சாங்க பாத்தீங்களா, அங்கதான் இருந்தது ஆக்சுவலா சேச்சி எப்படிப்பட்ட ரவுடி அப்படின்ற மாதிரி. அவரை முறைக்கிறாங்க, லிட்டரலா முறைக்கிறாங்க. அதாவது அவங்க ஆட்டிடியூட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரியாக்ஷன் மாறிடுச்சு. மாறினோன்னு தான் விஜய் சேதுபதி ஒரு நிமிஷம் யோசிச்சுட்டு, ஏமா ஒரு விஷயம் உனக்கு சொல்றேன்னா அதை வந்து திருத்திக்கணும்னு சொல்லிட்டு தான், அதை விட்டுட்டு உன்னோட ரியாக்ஷன்லாம் இந்த மாதிரி மாத்திட்டு இருக்காது அப்படின்னு நம்ம திருப்பி ரிப்ளை கொடுத்தாரு பாத்தீங்களா. கண்டிப்பா அந்த மாதிரி தான் கொடுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி இன்னொருத்தரும் இந்த மாதிரி கொடுத்துருக்காரு. யாரா நம்ம அருண் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்லுவாரா, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது விஜய் சேதுபதி சொல்லிட்டா உடனே பார்த்தீங்கன்னா மூஞ்சி உருன்னு மாறிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது விஜய் சேதுபதி சொல்லுவாரு, இந்த மாதிரி முறைக்காதீங்க அருண் அப்படின்ற மாதிரி. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அன்ஷிதாவும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஒரு ரிப்ளை கொடுத்தாரு. இன்னைக்கான எபிசோட விஜய் சேதுபதி பயங்கரமா ஹோஸ்ட் பண்ணாரு அப்படின்ற மாதிரி கிளியரா தெரியுதுங்க. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்தை பார்த்துட்டு வந்திருக்காரு. நிறைய இடத்துல எப்படி சொல்றது, சில பேர் மாற்றி பேசினாங்க. அதை மாற்றி பேசுறது மீன்ஸ் அந்த டாஸ்கில் நடக்கும்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முன்ன பின்ன அப்படின்ற மாதிரிலாம் சொல்லும்போது இல்லை அது வந்து இதுக்கப்புறம் தான் நடந்தது, இது வந்து இதுக்கப்புறம் தான் நடந்தது அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொன்னார்ல, அங்கேயே கிளியராக தெரிஞ்சிச்சு. ஓகே இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷோ ஃபுல்லாக பார்த்துருக்காரு மீன்ஸ் எல்லா விதமான அது எந்தெந்த பாயிண்ட் எல்லாம் கேட்குறாரோ அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது கிளியராக தெரியுது. ஏன்னா ப்ரிப்பேர் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ண முடியாது. என்னதான் டாக் பேக்கில் சொன்னாலுமே இந்த அளவுக்கு அட்ரஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்திருக்காரு. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் ஒன்று போட்டாங்களே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக என்ன நடந்ததுன்னா 2 ப்ரொமோஷன் நடந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஜாக்லினை போட்டு பொழந்துட்டு இருந்தாங்க. யாருன்னா விஷாலும் சௌந்தர்யாவும் கழுவி ஊத்திட்டு இருந்தாங்க. அவங்களுக்குள்ள இந்த மொத்த வன்மத்தையும் பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பத்தி கொட்டிட்டு இருந்தாங்க. அங்க அப்படியே கட் பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா எபிசோட்ல விஜய் சேதுபதி வந்து எல்லாத்தையும் பாராட்டிட்டு இருந்தார்ல, அப்ப ஜாக்லினை பாராட்டும் போது சௌந்தர்யாவுக்கு ஒரு ஜூம் ஒன்று போயிருப்பாங்க. எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? சௌந்தர்யாவுக்கு ஜூம் போகும்போது பார்த்தீங்கன்னா பயங்கரமா அவங்களுக்கு வயிறு எறியது மூஞ்சில தெரியுதுங்க. அதாவது எப்பரா இவளுக்குள்ளே அப்புறம் இவ்வளவு பேர் கை தட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யாவோட ரியாக்ஷன் இருந்தது. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கவே இல்லை. ஜாக்லின் வந்து மற்றவங்களுக்கு கிளாப்ஸ் வந்து அவங்க கூட போய் ஒட்டிக்கிட்டு வாழ்ற ஒரு ஜந்து. ஸோ அப்படின்ற மாதிரி தான் சௌந்தர்யா உள்ள பேசிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட சௌந்தர்யா வந்து ஜாக்லினுக்கு இவ்வளவு கைத்தட்டு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா சத்தியமா சொல்றேன், சௌந்தர்யாவுக்கு பயங்கரமா வயிற்றுச்சல் அதிகமாயிடுச்சுன்னு தான் சொல்லணும். அவங்க ஃபேஸ்லேயே கிளீனா தெரியுது இவளுக்கு எப்படி கைத்தட்டு அப்படின்ற மாதிரி தான். எனிவேஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கேள்வி தான், ஏமா சௌந்தர்யா கேமே விளையாடாம உன்னை 11வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல உன்னை கைத்தட்டி என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கானுங்களா செட் ஆடியன்ஸ். ஸோ ஒரு வாட்டி ஜாக்லினுக்கு ஏதோ தட்டிட்டானுங்க, அது உனக்கு பொறுக்கலையாமா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது. எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டா விஜய் சேதுபதி 1 by 1 போனாரு. ஸோ இதில் பாராட்டினார் பார்த்தீங்களா, அதில் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? சௌந்தர்யா, விஷால், அருண் இவங்கெல்லாம் எந்திரிச்சு பாராட்டவே இல்லை. ஏன்னா இவங்களாம் டாஸ்கே விளையாடல. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இவங்களெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு கொஞ்சம் பேர் மட்டும் தான் எழுப்பி பாராட்டினாரு. தீபக், முத்துக்குமரன், மஞ்சரி, அதுக்கடுத்து அன்ஷிதா, பவித்ரா இவங்கள மாதிரி ஆளுங்கெல்லாம் பாராட்டாங்க. ஏன்னா டாஸ்க் விளையாடாங்களே. ஸோ அதனால இவங்கெல்லாம் பாராட்டிட்டு அதுக்கடுத்து மெயினான கண்டென்ட்டுக்குள்ளே போனார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்தோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டி ஒன்று கொடுத்துட்டாரு. இந்த ராணுவம் வந்து திரும்பி படுக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேக்கு, இது வந்து அவனுக்கு கையே எதுவும் பிரச்சனையே இல்லை, இவன் வந்து பார்த்தீங்கன்னா ஏமாத்திட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பயங்கர வைரலாக பரவிட்டு இருந்தது. அதை பற்றி கமெண்ட்ல கூட 2-3 பேர் சொல்லியிருந்தாங்க, இல்லை ப்ரோ ராணுவம் வந்து நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி. அது வந்து பார்த்தீங்கன்னா பரப்புனாங்க. யார் தெரியுமா? நம்ம சவுண்ட் ஆர்மி தான். ஏன்னா சௌந்தர்யா தான் அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா அவன் நடிக்கிறான்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. ஸோ அதாவது அன்ஷிதா கூட பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு அதுக்கப்புறம் சாரி கேட்டுட்டு அந்த விஷயத்தை பற்றி பெருசாக பேசிக்கல. ஆனால் சௌந்தர்யா கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவன் மேலே தான் தப்பு, அவன் பண்ணது தப்பு. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாக நம்பிக்கையே இல்லை. கடைசி வரைக்கும் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அவங்களுக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி கடைசி வரைக்கும் நடிக்கிறான் நினைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்க டீம் சைட்லேருந்து வெளியே என்ன பண்ணாங்க, அது உண்மையாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பயங்கரமாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதை தான் விஜய் சேதுபதி வந்தோன்னே கேட்டார், ஏன்பா ராணா உன்னால் திரும்பி படுக்க முடியுமா அப்படின்னா, அதெல்லாம் படுக்க முடியும் சார் அப்படின்னு சொன்னோன்னே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் வந்தது உண்மை தான். ஏன்னா அவனால் திரும்பிலாம் படுக்க முடியுது. ஏதாவது ஃபோர்ஸ் கொடுத்தா மட்டும் தான் அவனுக்கு வலிக்குது. இன்னைக்கு லைவ்ல கூட பார்த்தேன், அருண் வந்து லைட்டாக தட்டிருப்பாப்ல, அவனுக்கு வந்து ரொம்பவே வலிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ ஏன்னா அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபோர்ஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த இடத்துல வலிக்குது அப்படின்ற மாதிரி கிளியராக சொல்கிறான். ஆனால் அந்த வீடியோ எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி வந்து ஏமாத்திட்டு இருக்கான். ஒருத்தனுக்கு உண்மையிலே கை வந்து இந்த மாதிரி பிரச்சனையா இருந்து எப்படி இந்த பக்கம் திரும்பி படுக்க முடியும் அப்படின்ற மாதிரிலாம் பரப்பிட்டு இருந்தாங்க. எனிவேஸ் விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு கார்டு போட்டாரு. இவருக்கு எண்டு கார்டு போட்டு அதுக்கு அடுத்து வந்து கேட்டாரு, எப்பா ராணுவ உனக்கு அடிபட்டதுல அப்போ எவன்லாம் உன்னை நடிக்கிறான்னு சொன்னா அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே, ராணுவ பயப்புள்ள வீட்டுக்குள்ள எல்லாருமே சொன்னானுங்களே, அதாவது ராணுவுக்கு இங்கே தாங்க பிரச்சனை, அவருக்கு ஒரு பிரச்சனைனா கூட எந்திரிச்சு அதை வந்து கிளியரா சொல்ல முடியல. அதுதான் ராணுவ கிட்ட இருக்க பெரிய பிரச்சனையே. எனிவேஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா மட்டும் தான் அவர் சொன்னார், சௌந்தர்யா வாய்ஸ் மட்டும் தான் சரி எனக்கு கேட்டுது அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் நீங்களே எந்திரிச்சிங்க அப்படின்னு எந்திரிக்கும் போது எனக்கு முத்துக்குமரன் எந்திரிச்சது அப்புறம் விஷால் எந்திரிச்சது ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஏன்னா இவங்க 2 பேருமே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது சொல்லவே இல்லை. அப்புறம் தான் டீட்டெயிலாக பேசும்போது தெரியுது ஆக்சுவலாக இவங்க 2 பேரும் சொல்லலாம்னு நினைச்சிருக்காங்க போல. பவித்ரா நினைச்சாங்களே, அதாவது இந்த மாதிரி வந்து
ராணுவ வந்து நடிச்சிருக்கான் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சிருக்காங்க. அதுதான் முத்துக்குமரன் கிளாரிஃபை பண்ணாரு. இல்ல சார் எனக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்தது. அதுக்கப்புறம் ராணுவ வந்து இந்த மாதிரி எப்படி சொல்றது ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட போய் சாரி கேட்டுட்டேன். ஆமாடா இந்த மாதிரி எனக்கு தோணுச்சு, அது வந்து ஏதோ ஒரு விஷயத்துல தோணிருச்சு, அதுக்கப்புறம் எனக்கு சாரிடா அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாப்ல. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களாம் மனசுக்குள்ள நினைச்சது வெளிப்படையாக பேசினாங்களே, இவங்களுக்கு வந்து செய்கை செய்யணும் அப்படின்ற மாதிரி போனாப்ல. முதல்ல ஆரம்பிச்சது பார்த்தீங்கன்னா நம்ம சவுண்டு கிட்ட இருந்தான். ஏன்னா சவுண்டு தானே ஓவர் சவுண்டாக கத்திட்டு இருந்தாங்க. அவன் நடிக்கிறான் நடிக்கிறான் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இன்கேஸ் அவங்க அடிபட்டு ஓகே, அப்படி அடி பண்ணலனா அவன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சீப்பா ஏதோ சொன்ன கேவலம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இதுக்கு தான் விஜய் சேதுபதி கேட்டாரு, ஓகேமா நடிச்சானா கேவலம், ஓகே அப்படி அடிபட்டு இருந்தா ஓகேன்னு அந்த ஓகேக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்கும்போது சௌந்தர்யாவால பேசவே முடியல. ஏன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவங்க சொன்ன வார்த்தை வந்து ஒரு எப்படி சொல்ல வேல்யூவே இல்லாத விஷயம். அந்த இடத்துல ஒருத்தன் உண்மையிலே அடிபட்டு இருக்கான், அவன் வந்து ஓகே அவன் என்ன நிலைமைனே தெரியல. அருண் வந்து சொல்றாப்ல கிளியரா, அப்ப அடிபட்டு இருந்தா ஓகேனா என்னமா அப்படின்னா ஓகேனா அப்புறம் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சோ இதை தான் விஜய் சேதுபதி கேட்டு பாத்தீங்கன்னா நறுக்குன்னு கொட்டி விட்டாரு. தயவு செஞ்சு இந்த மாதிரி யோசிக்காத, இதுக்கு யோசிக்கிறதே ரொம்ப கேவலமான விஷயம் அப்படின்ற மாதிரி அவங்களையும் அன்ஷிதா கிட்ட வந்து கேட்கும்போது இல்ல சார் நிறைய தடவை பிராங்க் பண்ணுவான், ஸோ அந்த மாதிரி அதனால தான் பார்த்தீங்கன்னா அவன் நடிக்கிறான்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ அன்ஷிதா கிட்ட கேட்டார் பார்த்தீங்களா கேள்வி, சார் தரமான கேள்விங்க. ஏன்னா வந்து நீ தானே அந்த ஏஞ்சல் டாஸ்க்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக புனித ஆத்மா மாதிரி நடிச்சிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாரு, இந்த மாதிரி வீட்டுக்குள்ள நீ தானே ரொம்ப நல்லவங்கன்ற மாதிரி. அன்ஷிதா தானே தாய் உள்ளம் கொண்டவங்க, சோறு விஷயத்தில் வந்து அவங்களை கேள்வி கூட இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஷிதா தான். ஸோ அப்படிப்பட்ட அன்ஷிதா வந்து இந்த விஷயத்தை எப்படிமா இப்படி பண்ணீங்க, ஒருத்தன் உண்மையிலே அடிபட்டு கிடக்கிறான், அவனை வந்து நடிக்கிறாங்கன்னு எப்படி அன்ஷிதாவால் சொல்ல முடியுது, அப்படிப்பட்ட அன்ஷிதாவால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு கேட்டோன்னே அன்ஷிதாக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செருப்ப சாணியில் முக்கிய அடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா தரமாக அசிங்கப்படுத்தினாரு. எப்படி சொல்ல நக்கல எப்படி சொல்ல சர்க்காஸ்டிக்காக கலாய்ப்பாங்கன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு கலாச்சார மாதிரி இருந்தது. பயங்கரமாக செஞ்சு விட்டாரு. இந்த செய்கைக்கு அப்புறமே அன்ஷிதாக்கு தெரிஞ்சு போச்சு இந்த வாரம் நம்மளுக்கு சம செய்கை இருக்கு அப்படின்ற மாதிரி. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர அதாவது இங்கிருந்து சீட்டிங்கை மாற்றி அந்த பக்கத்தில் போய் உட்காந்துட்டாங்க. எனிவேஸ் அன்ஷிதாவை மட்டும் இல்லை எல்லாருமே பார்த்தீங்கன்னா வச்சு செஞ்சுட்டு அதுக்கடுத்து ராணவையும் சொன்னார், இந்த மாதிரி ராணவ் அவங்களாம் இந்த மாதிரி நினச்சிருக்காங்களே அதுக்கான காரணம் நீயும் கூட இருக்கலாம். ஏன்னா நீ வந்து ஒரு விஷயம் பண்ணாமல் இப்படி ஒரு தாட் அவங்களுக்கு வராது. இன்கேஸ் ஜெஃப்ரி பண்ணா இந்த மாதிரி எல்லாம் வந்து இது அதான் அவனுக்கு ஓடி வந்திருப்பாங்க, உனக்கு ஓடி வர மாட்டாங்கன்னா அது தப்பு தான், அவங்க நினைச்சது எல்லாமே தப்பு தான் இல்லைன்னு சொல்ல. இருந்தாலும் அப்படி ஒரு எண்ணம் வருதுன்னா அது நீ பண்ணுறதும் காரணம் அப்படின்னு சொல்லும்போது அப்படி என்ன ராணவ் நீ பண்ணிட்டு அப்படின்னு கேட்கும்போது தெரியல சார் நான் ஏதாவது டிஃப்ரெண்டாக பண்ணுவேன் சார் டிஃப்ரெண்டாக எப்போ. ஆனால் உண்மையிலே புரியலைங்க. இந்த சீசனில் யோசிச்சு பாருங்களேன், ராணவ் கேரக்டர் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. விஜய் சேதுபதி இன்னைக்கான எபிசோட்லேயே ராணவ் வந்ததுலேருந்து கலாச்சிக்கிட்டு தான் இருக்காரு. கலாய்க்கிறார் மீன்ஸ் அதாவது இவர் பாருங்களேன் இப்படி தெளிவாக பேசுவார் பாருங்களேன். இவர் பாருங்க இப்படி அவங்க ராணவோட அப்பா வர கோவப்பட்டுக்கிறார் சார் பார்த்துக்கோங்க, ஏன்னா என் பையனை வந்து நீங்கள் கலாய்க்கிறீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கம்ப்ளைண்ட் பண்ணுகிறாரு. இதுக்கப்புறம் இது அப்படி சொல்ல ஃபேமிலி டாஸ்க் வருதுல அது வரும். ஸோ உள்ளே வந்து சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார் என் பையனை கலாய்க்காதீங்க அப்படின்ற மாதிரி உள்ளே சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி கலாய்க்கிறது அவங்களுக்கு சமகாண்டாவது. ஆனால் உண்மை மனுஷன் தெரியுமா ஜாலியாக தான் கொண்டு போயிட்டு இருக்காரு. ராணுவ அதை ஸ்போர்ட்டிவாக தான் எடுத்துக்கிறாரு. எனக்கு தெரிஞ்ச சீரியஸாக எடுத்துக்கிற மாதிரி இருந்தால் இன்னத்துக்கு மாற்றிக்கிட்டு இருக்கணும். ராணுவ அதை மாற்றிக்கிற மாதிரி இல்லை, விஜய் சேதுபதி கலாய்க்கிறத நிறுத்த போகிற மாதிரி இல்லை. எனக்கு தெரிஞ்ச ராணுவங்க அப்பா தான் கொஞ்சம் நிறுத்திக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா விஜய் சேதுபதி பேசுறது அவர் கொஞ்சம் காண்டாவது அவர் வெளிப்படையாகவே சொல்லிட்டாரு. எனிவேஸ் இன்னைக்கான எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா ராணுவ வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருந்தார். செஞ்சது மீன்ஸ் வந்து கலாச்சிக்கிட்டே இருந்தார். ஏன்னா எப்படி சொல்ல தெளிவாக பேசினா அந்த பக்கம் கருத்து வந்து வரமாட்டது ராணுவ கிட்ட இருந்து. அவரும் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நான் வந்து அப்படி பண்ணல சார் இப்படி பண்ணல சார் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுறாருல, அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் தான் ஒரு பாயிண்டே வராமல் இங்கே என்ன ரிப்ளை கொடுக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவரும் கலாச்சி விட்டுறாரு. இப்போ பாருங்க எவ்வளோ தெளிவாக பேசுவார் பாருங்களேன், இப்போ பாருங்களேன் இப்படி பதில் சொல்லுவார் பாருங்க, டக்குன்னு சொல்லுவார் பாருங்களேன். அப்படின்னு நம்மளால சொல்றது காரணம் என்னன்னா அவர் எதுவும் பண்ண மாட்டாருன்றதுனால தான் இப்படி பண்றாரு. ஆக்சுவலி இந்த மாதிரி தான் ரயன் டீம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் ரயன் ஒரு லெவலுக்கு மேலே பேச ஆரம்பிச்சுன்னா ரயன் அது கட் பண்ணிட்டாரு. ஆனால் ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பேச ஆரம்பிக்கல, அதனால திருப்பி இன்னி வரைக்கும் அது கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறமா அப்படி தான் போகணும். ஏன்னா ராணுவ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாவே பிளான் பண்ணிட்டாப்ல. இந்த மாதிரி நம்ம இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவில்லாமல் இருக்கலாம், நம்ம மட்டும் டிஃப்ரெண்டாக யோசிக்கணும், இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி, இதை தான் நம்ம தனியாக எங்கேயோ கொண்டு போகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அப்படி. எனிவேஸ் அது ராணுவோட ஸ்ட்ராட்டஜின்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் தான் ஒரு முக்கியமான செக்மெண்ட் யாரெல்லாம் டேட்டி கேம் வந்து இங்கே ஆடினது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு ஒவ்வொருத்தராக எந்திரிச்சு சொன்னாங்க. இதில் ஃபர்ஸ்ட் மஞ்சரி எந்திரிச்சாங்க பாருங்க. அங்கே மஞ்சரி எந்திரிச்சதுக்கு அப்புறம் தான் ஹைலைட். ஏன்னா ஒரே பாயிண்ட்ல மொத்த பேரையும் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துட்டாங்க. அவங்க எந்திரிச்சு என்ன சொன்னாங்கன்னா, சார் இங்கே வந்து டேட்டி கேம் என்னன்னா ஒருத்தவங்க ஒரு கேம் ஆடுறாங்க, அந்த கேமை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறாங்க, அக்ரெசிவ் ஆகிறது கூட பரவாயில்ல. இப்போ ஒருத்தவங்களை வலிக்குது அப்படின்னு சொல்லும்போது அவங்களை நடிக்கிறேன்னு சொல்றது, ஜாக்லினை வந்து இந்த மாதிரி பிக் பாஸ் 8 சிறந்த நடிகை அப்படின்னு நம்மளாம் சொல்றது. ஸோ இதெல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா இல்லை சார், கேமை தாண்டி பர்சனலாக போயிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்றாங்க பார்த்தீங்களா. இன்னைக்கான எபிசோட இன்னொரு விஷயத்தையும் நோட் பண்ணோம், மஞ்சரி எங்கெங்கெல்லாம் எந்திரிச்சு பேசுறாங்களோ எல்லா இடத்துலையும் பயங்கரமாக ஸ்கோர் பண்ணிட்டாங்க. அதாவது மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நிற்க வச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி முத்துக்குமரன் எப்படி பேசிட்டு இருந்தாரோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான எபிசோட மஞ்சரி பேசுன மாதிரி இருந்தது. எல்லாத்தையும் ஸ்கிரிப்ட் வச்சு பார்த்தீங்கன்னா மொத்தமாக எடுத்து போட்டோன்னே மொத்த பேர் செதறாங்க. என்னன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டுமே மாறாம அங்கே பேசிட்டு இருக்காங்க.
விஜய் சேதுபதிக்கு ஏதாவது டவுட்னா கூட மஞ்சரி தான் எழுப்புறாரு, மஞ்சரி நீங்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு தெளிவா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மஞ்சரி பேசுறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கான கைத்தட்டும் இன்னைக்கு பெட்டரா வந்தது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா நிறைய இடத்துல அவங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்களா இந்த மாதிரி வந்து என்ன ஒண்ணுமே கேட்க மாட்டான், அதுக்கு விஜய் சேதுபதி அதுக்கு பாத்தீங்கன்னா சப்போர்ட் தான் பண்ணாரு. மஞ்சரி நான் கேட்கறேன் எல்லாம் ஓகேவா அப்படின்ற மாதிரி கேட்டதெல்லாம் வச்சுக்கோங்களேன். ஏன்னா வீட்டுக்குள்ள எவனுமே கேட்கல. ஸோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவங்களுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அது விஜய் சேதுபதி கேட்டது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஒரு பெட்டரான விஷயம் தான் நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எனிவேஸ் இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட் விட்டு பாருங்க. மஞ்சரி வந்து இந்த மாதிரி எடுத்து போட்டு கொடுத்தாங்களே, போட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இந்த பக்கம் அன்சிதா கிட்ட போனாங்க. ஏமா அன்சிதா ஏமா இந்த மாதிரி நடிக்கிறேன்னு சொன்னா, அவங்க கால் மாட்டிக்கிட்டு இருக்கு கை மாட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னும் போது வலி தானே, அது எப்படி உனக்கு நடிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது? இல்ல சார் அவங்க கை வந்து நான் ரிலீஸ் பண்ணிட்டேன் அப்பயும் வெளியே எடுக்கல, ஜாக்லின் கால் மேலே நான் உட்காரல ஆனா காலை மாட்டிக்கிச்சுன்னு அவ சொல்றா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஜாக்லினும் சரி மஞ்சரியும் சரி எடுத்து பாயிண்ட் மேல பாயிண்ட் வச்சுட்டாங்க. அன்சிதாக்கு வந்து என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா நடிக்கிறோன்னு வார்த்தையை விட்டுட்டாங்க. பிக் பாஸ் சீசன் 8 சிறந்த நடிகை இவங்க தான் அப்படின்ற மாதிரி வார்த்தையை விட்டுட்டாங்க. ஸோ எல்லா சைட்ல இருந்து சேச்சி வந்து வார்த்தையை விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றது, அது எப்படியாவது சமாளிக்கலாம் ட்ரை பண்றாங்க. என்ன இவங்க கூட சேர்ந்த பாவத்துக்கு பாத்தீங்கன்னா விஷால போட்டு பொலன்னு பொலக்குறாங்க. ஏன்னா ஜாக்லின் எடுத்து விட்டாங்க. இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே கேப்டன் தான் சார் கூப்பிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஷாலை நீ கேப்டன்சி டாஸ்க்கை பத்தி நீ கேட்கவே இல்லை. ஏன்னா நாளைக்கான கேள்வி அது. அவர் நிறைய இடத்துல வந்து விஷாலுக்கு தனியா செய்கை இருக்கு, விஷாலுக்கு தனியா செய்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா நாளைக்கான இதுதான். அதே மாதிரி முத்துக்குமரன் பிரச்சனையும் அவர் பேசவே இல்லை, அதையும் நாளைக்கு தான் பேசுவார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா ஒரு பிரேக்குக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முத்துக்குமரன் பிரச்சனை பேசுறதா சொல்லியிருப்பாரு, ஆனா பேசல. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு நாளைக்கு அதுக்கு ஒரு சிறப்பான செய்கை இருக்குன்னு நினைக்கிறேன். முத்துக்குமரனும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் எப்படி சொல்லி பலப்படுத்தி வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. எனிவேஸ் விஷாலுக்கும் சரி ஜெஃப்ரிக்கும் சரி நாளைக்கு ஒரு பெரிய பூஜை இருக்கு, அது மட்டும் கிளியரா தெரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா விஷாலை வந்து இந்த ஜாக்லின் வந்து எடுத்து விட்டோன்னே விஷாலையும் எடுத்து சேர்த்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. ஏப்பா கேப்டன் தானே பண்ணினே, அந்த இடத்துல ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த மாதிரி இது அன்சிதா வந்து இந்த மாதிரி பண்றாங்க, ஒருத்தவங்க லாக் பண்றாங்கன்னா அந்த இடத்துல லாக்கை ரிலீஸ் பண்றதுக்கு கேப்டனை யூஸ் பண்ணிக்கிறாங்க, அது எப்படி உனக்கு ஃபேரா தெரிஞ்சது, எல்லா இடத்துலயும் எதுக்கு அப்படி நின்று அப்படின்னு வந்து விஷால் வந்து திருன்னு முடிக்கிறாரு. இல்ல சார் அப்படி சார் இப்படி சார் ஏதோ பேசிட்டு இருக்கா. அப்புறம் கடைசியில் பாத்தீங்கன்னா விஷாலை போட்டு நறுக்குன்னு கொட்டி விட்டாரு. அதாவது விஷால் நீங்க பண்ணது வந்து பாத்தீங்கன்னா சுத்தமா ஒரு எப்படி சொல்ல கரெக்டாவே இல்லை, அந்த இடத்துல நீங்க கேப்டனா ஒரு ஸ்டாண்ட் எடுத்துக்கணும், அது இல்லாம பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி பயாஸ்டா இருந்தீங்க அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே சொல்லிட்டாரு. இதுக்கு அடுத்து தான் பாத்தீங்கன்னா அன்சிதா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாரு. இந்த மாதிரி அன்சிதா நீங்க பண்றதெல்லாம் ஓகே, இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி வச்சுக்கலாமா, அவங்க கை மாட்டிக்கிச்சு கால் மாட்டிக்கிச்சு அவங்க எடுக்கல நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது உங்களுக்கு ஃபுல்லா நீங்க பார்க்கவே இல்லை, பார்க்காத போது எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க, அவங்க நடிச்சாங்கன்னு தான் எப்படி கன்ஃபார்ம் பண்றீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அன்சிதா கிட்ட பதிலே இல்லை. அப்பதான் பாத்தீங்கன்னா ஒரு இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்களோட ரியாக்ஷன் வந்து மாறிடுச்சு. அதை மாறி ஒரு மாதிரி முறைக்க ஆரம்பிச்சு, லிட்டரலா பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதியை முறைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ முறைச்சோன்னு தான் பாத்தீங்கன்னா மனுஷனுக்கு காண்டாயிடுச்சு. ஏன்னா ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருக்காரு, நீ பண்ணது தப்பு எப்படி நினைக்கிறீங்க, எப்படி அது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு நம்ம திருப்பி இந்த கேள்வி கேட்டோம்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு. அன்சிதா பத்தி தெரியல, ட்ரிகர் ஆயிட்டாலே பயங்கரமா கத்துவாங்க. எனக்கு தெரிஞ்சு விஜய் சேதுபதி கிட்ட கத்துறதுக்கு தான் ட்ரை பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஷோ கொஞ்சம் பெரிய ஆளு அப்படின்ற ஒரு மரியாதை கொஞ்சம் அடக்கி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இதே விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், வச்சு செதுக்கிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு நம்ம தோணுது. எனிவேஸ் இந்த இதுல பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பேசிட்டு அந்த ஒரு நிமிஷம் கேப் விட்டாரு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு நிமிஷம் கேப் விட்டாரு. கேப் விட்டு ஏன்னா அவர் அடிக்கலாமா என்னன்னு யோசிச்சிருக்காரு போல. அதுக்கப்புறம் கேப் விட்டுட்டு சரி ஓகே இதுக்கப்புறம் அடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான். இந்த பாருமா அன்சிதா உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன்னா அது உனக்கு புரிய வைக்கிறதுக்கோசம் தான், உடனே இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் மாத்தாது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னார்ல, ஹைலைட்டுங்க. ஏன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 2-3 பேர் வீட்டுக்குள்ள வந்து விஜய் சேதுபதியும் முறைக்கிறாங்க. ஆக்சுவலாக விஜய் சேதுபதி வீட்டுக்குள்ள நிறைய பேரை வந்து கலாய்க்கிறாரு, அது உண்மைதான் வச்சுக்கோங்களேன், அது அவரோட ஹோஸ்டிங் ஸ்டைல்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் ஹோஸ்ட்டுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும்ல. இப்போ அருண் முறைக்கிறதாகட்டும், அதே மாதிரி அன்சிதா வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக பார்க்கறதாகட்டும், ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு காண்டா தான் ஆகும். ஏன்னா அந்த இடத்துல நிற்கிறாப்புல என்ன இருந்தாலும் இவங்களோட பெரிய ஆள் தானே. ஸோ ஒரு ரெஸ்பெக்ட் எதுவுமே இல்லாமல் பார்த்தீங்கன்னா அப்படியே ஈஸியாக அவங்க ஏதாவது சொல்லிட்டா டப்புன்னு முறைக்கிறது, மூஞ்ச பாவமாக வைக்கிறது வேற. ஆனால் அது மாதிரி ஒரு மாதிரி ஆட்டிடியூடாக ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கறது வேற. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மனுஷன் காண்டாயிட்டாப்ல, காண்டாயிட்டு சேச்சியை போட்டு பொலந்து விட்டாரு. இதுக்கப்புறம் பொழுதுட்டு தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக இந்த பிரச்சனையை வந்து அரெஸ்ட் பண்ணாரு. யாரெல்லாம் டேட்டி கேம் ஆனது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்கும்போது முத்துக்குமார் வந்து சௌந்தர்யா மேட்டர் எடுத்து விட்டாரு. அது சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா சார் அவங்க ஒரு டாஸ்க் விளையாண்டாங்க, அந்த டாஸ்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அருணுக்கு அடிபட்டிருக்கும் போது நான் பார்த்துட்டேன், அதை வந்து பார்த்ததுனால நான் வந்து கேமை கண்டினியூ பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. உடனே முத்துக்குமார் சொல்கிறேன் அதுதான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யோட கேம் அதான் அப்படின்ற மாதிரி. விஜய் சேதுபதியும் பார்த்தீங்கன்னா அது எப்படி கொண்டு போயிட்டாருன்னா அது வந்து எப்படி சொல்றது ஒரு காமெடி பீஸ் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா ஹேண்டில் பண்ணுறாங்க. முத்துக்குமரன் பேசும்போதும் பார்த்தீங்கன்னா அது ஒரு ஃபன்னான வகையில் தான் பேசினாரு. விஜய் சேதுபதி அதான்ப்பா சௌந்தர்யானாலே அதானே அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவரு விட்டுட்டாரு. ஆக்சுவலாக ஒவ்வொருத்தருக்கிட்டையும் இந்த டேட்டி கேமை கேட்டாங்க. இதே மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொன்னாங்க. இதில் வந்து இந்த டேட்டி கேமை கேட்கும் போதே பார்த்தீங்கன்னா அடுத்த கேள்வி என்ன வந்ததுன்னா இந்த மாதிரி இந்த டாஸ்க்கை பிரிக்கும் போது டீமாக பிரிச்சிங்களே அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துருச்சு. ஸோ இந்த 8 அதாவது எப்படி சொல்றது 3 பேரா பிரிக்கிறது, அதுக்கு 2 பேரா பிரிக்கிறது, இதெல்லாம் தாண்டி 6 பேர் சேர்ந்து 3 பேர் அடிக்கிறது அப்படின்ற பிரச்சனை வந்து உள்ள வந்துருச்சு. ஸோ உள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தரமான பாயிண்ட் வந்து பிடிச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அருணும் விஷாலும் ரொம்ப
ரொம்ப நாள் மீன்ஸ் இந்த வீக் ஃபுல்லாக போன வீக் ஃபுல்லாகவே சொல்லிட்டு இருந்ததுன்னா 6 பேர் வந்து 3 பேர் அடிச்சிட்டாங்கடா, 6 பேர் 3 பேர் அடிச்சதா ஃபேராகவே இல்லை அப்படின்னு நம்ம தான் சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தாங்க. ஸோ விஜய் சேதுபதி கிளியரான ஒரு கிளாரிட்டி கொடுத்தாரு. ஏன்னா முதல்ல இப்போ மஞ்சரி தான் அதுக்கும் எழுப்பினார். மஞ்சரி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் வந்து அடிச்சது அப்படின்னு நம்ம சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜாக்லின் வச்சு கேட்டோம்னா அவங்க தான் சார் ப்ளூ டீமை ஃபர்ஸ்ட் அடிச்சாங்க. ப்ளூ டீம் அடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற வழி இல்லைன்னும் போது எல்லாம் டீம் சேர்ந்து அதுக்கப்புறம் ஒன்னா சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ டீமை அவங்க 6 பேர் சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க. அதாவது மஞ்சரியும் நானும் இருந்தாங்களே, ஸோ அந்த சமயத்தில் இவங்க தான் சேர்ந்து டார்கெட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் டீம் ஃபார்மே பண்ணோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராக போட்டு கொடுத்துட்டாங்க. போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அருண் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சப்பக்கட்டு கட்ட ட்ரை பண்ணார். இல்லை சார் அது வந்து நாங்கள் வந்து அப்படி பண்ணல, ஆக்சுவலாக எங்களுக்கு வந்து எப்படி சொல்லுது அவங்க டீமை பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது. அதாவது அன்ஷிதா பவித்ரா இவங்களாம் இருந்தாங்களே, ஸோ அதை பார்க்கறது கொஞ்சம் வீக்காக தெரிஞ்சுது, அதனால போய் நாங்கள் சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறோன்னே அங்கே தான் இங்கே கேள்வி கேட்டார். ஓகேப்பா நீங்கள் போய் அங்கே சப்போர்ட் பண்ணுறீங்க, ஒரு விஷயம் நடக்குது, அப்போ நீங்கள் போய் பண்ணது தானே திருப்பி நடக்குது, அது எப்படி டேட்டு கேம் ஆகும்? ஸோ நீங்கள் ஒரு விஷயம் பண்ணதுக்கான ரிஃப்ளெக்ஷன் தான் அங்கேருந்து வருது. இது எப்படி உங்கள் ஸ்ட்ராட்டஜியோ அதே மாதிரி தான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா கிளியராக எண்டு கார்டு போட்டு முடிச்சு விட்டாரு. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் சேதுபதி கிளியராக ஷோ பார்த்துருக்காரு அப்படின்ற மாதிரி தெரியும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொருத்தர் மாற்றி பேசுவாங்க. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா கரெக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டை பிடிச்சி லாக் பண்ணுதுன்னா இன்னைக்கான ஷோ வந்து விஜய் சேதுபதி சூப்பராக ஹோஸ்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு நம்ம தான் சொல்லணும். எனிவேஸ் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவீங்களே, யாரோட ஸ்ட்ராட்டஜி கிளியராக சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே இது சௌந்தர்யா எந்திரிச்சு என்ன சொன்னாங்க, முத்துக்குமரனோட ஸ்ட்ராட்டஜி வந்து இதான் சார். அதாவது அவன் என்ன பண்ணுவான்னா மற்றவங்க மேலே இருக்க தப்பை வந்து பேசுவான், ஆனால் அவன் மேலே இருக்க தப்பை வந்து பார்த்தீங்கன்னா அதை வச்சு மறைச்சிப்பான். இதுதான் முத்துக்குமரோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொன்னாங்க. இதே மாதிரி பவித்ரா கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பவித்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவன் மறைக்க மாட்டான், டேரக்டாக இதுதான் நான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஓப்பனாக அதுக்கான ஐடியாவும் யோசிச்சுப்பான் அப்படின்னு நம்ம சொன்னாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி சொன்னாங்க. இதில் வந்து சௌந்தர்யாவோட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, சௌந்தர்யா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூட் மோட் ஆன் ஆகிடும், அதாவது அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அக்ரெசிவாக பண்ணிவிடுவாங்க, அதுக்கடுத்து ஒரு கியூட் மோட் ஆன் ஆகிடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா. அது சொன்னது யார் தெரியுமா? ராணவ் தான். எனக்கு தெரிஞ்சு ராணவ் தான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை கரெக்டாக வாட்ச் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுதுங்க. ஏன்னா வேறு யாருமே இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கிளியராக வாட்ச் பண்ணல, ராணவ் தான் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு ஆள் ஜாக்லினை பற்றி விஷால் வந்து சொன்னார். இந்த மாதிரி ஜாக்லின் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா ஒவ்வொருத்தர் டீம் கூட ஒவ்வொருத்தர் கூட இருப்பாங்க, அதாவது ஒவ்வொரு வீக் வந்து பார்த்தீங்கன்னா யார் கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட இருப்பாங்க, ஒவ்வொரு வீக் யார் கிளாப்ஸ் வருதோ அவங்க கூட இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் விஷாலும் சொன்னாரு, அன்ஷிதாவும் சொல்றாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவோட கருத்தும். ஸோ இவங்க எல்லாருக்குமே தோன்ற விஷயம் என்னன்னா ஜாக்லின் வந்து ஒவ்வொரு வீக்ல யாருக்காவது கிளாப்ஸ் வருதுன்னா அவங்க கூட போய் ஜாயிண்ட் அடிச்சுப்பாங்க அப்படின்னு மாதிரி சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த அளவுக்கு பண்ண மாதிரி தெரியல, ஏன்னா அவங்க ஃப்ரெண்டுன்ற மாதிரி தான் பழகுறாங்க. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி ஒரு தாட் இருந்தால் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஜாக்லின் அப்படிதான் ஒரு கிளாப்ஸை பார்த்து தான் கூட செட்டு சேராங்கன்னு நினைக்கிறீங்களா, இல்லை உண்மையிலே அவங்களுக்கு ஃப்ரெண்டு நினைச்சா செட்டு சேராங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இன்னைக்கான எபிசோட்ல பார்த்தீங்கன்னா தரமான சம்பவங்கள் வந்து ஏகப்பட்டது இருந்தது. இனிவேஸ் ஆனால் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சம்பவம் வந்து நாளைக்கு தான் இருக்குது. முத்துக்குமரன் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம்ல, அந்த சம்பவமும் சரி விஷாலோட கேப்டன்சியும் சரி எல்லாமே சேர்த்து நாளைக்கு தான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிட்டாரு. இனிவேஸ் நாளைக்கான எபிசோட்ல பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.